சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை. பாஜகவிற்கு விசுவாசமாக இருந்த ராஜபுத்திரர்கள் திடீரென குஜராத், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் பாஜகவிற்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ளது ஏன்? இது தேர்தலில் எதிரொலிக்குமா என்பதை அலசுகிறார் சிறப்பு செய்தியாளர் சலீம். வட இந்தியாவில் பாஜகவிற்கு உருவான புதிய தலைவலி என்ன, அது வெற்றி வாய்ப்பை பாதிக்குமா என விரைவாக பார்த்து விடுவோம். அப்படி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி, அதாவது குஜராத், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தானில் ராஜபுத்திரர்கள், ராஜ்புத்ஸ் என அழைப்பார்கள், திடீரென பாஜகவை எதிர்க்க காரணம் என்ன? ராஜபுத்திரர்களை பொறுத்தவரை நீண்ட ஆண்டுகளாக பாஜகவிற்கு ஆதரவாக இருந்தார்கள், தொடர்ந்து பாஜகவிற்கு வாக்களித்து வந்தார்கள். ஆனால் திடீர்னு என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லை, அந்த போராட்டத்தில் பாஜகவிற்கு எதிராக நாங்கள் வாக்களிப்போம், பாஜகவை எதிர்த்து நிற்கிற கட்சியை நாங்கள் ஆதரிப்போம் என்று பேசி வருகிறார்கள். வட இந்தியா முழுக்க செய்வோம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அப்படி ஒரு போராட்ட களத்தை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதாவது தேசிய அளவில் செய்தித்தாள் சுமார் 1,00,000 பேர் இந்த ஒரு போராட்டத்தில் கூட்டினதாக சொல்கிறாங்க. இவர்களுடைய கோபத்திற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த மத்திய அமைச்சர் தான் காரணம். இவருடைய பெயர் பர்ஷோத்தம் ரூபாலா. அதாவது இவர் சர்ச்சையாக பேசிவிட்டார் என்று ராஜபுத்திரர்கள் சொல்கிறார்கள். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ராஜபுத்திர பெண்களை அவமானப்படுத்தி விட்டார் என கொந்தளிக்கின்றனர். கொந்தளித்து என்ன சொல்கிறாங்க, இவர் ராஜினாமா செய்யணும்னு சொல்கிறாங்க. ஆனால் பாஜக என்ன சொல்கிறாங்க, இல்லைங்க, இவர் பேசினதுக்கு ஏற்கனவே மன்னிப்பு கேட்டுட்டார், எதற்காக ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கேட்கின்றனர். அது மட்டும் இல்லை, இவர் வேறு ஒரு சமூகத்தை சார்ந்தவர், எனவே ராஜ்புத்திரர்கள் இன்னும் கோபமாக இருக்கிறார்கள். ராஜ்புத்திரர்கள் சத்திரியர்கள், ஏற்கனவே அரசர்களிடம் போர் வீரராக இருந்தார்கள், சில ஆண்டு காலம் ஆட்சியும் செய்தார்கள். இவர் படிதார் சமூகத்தை சார்ந்தவர், அதாவது விவசாய சமூகத்தை சார்ந்தவர் அமைச்சர். அந்த சமூகத்தை பற்றி பேசிவிட்டார். அங்கே இது மிகப்பெரிய போராட்டமாக வெடித்திருக்கிறது. அது மட்டும் இல்லை, இப்போது பாஜக என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, இவர் ஏற்கனவே மாநிலங்களவை எம்பியாக இருக்கிறார். இவரை மக்களவையில் களத்தில் நிறுத்துகிறது பாஜக. குஜராத்தில் ராஜ்கோட் என்ற ஒரு தொகுதி இருக்கிறது, மக்களவை தொகுதி. அங்கே இவர் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். ஆனால் அங்கே இருக்கவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது போராட்டத்தில் ஈடுபடுறவங்க என்ன சொல்கிறாங்க, 19ஆம் தேதி இவர் வேட்புமனுவை திரும்ப பெற வேண்டும், இல்லைன்னா எங்களுடைய 2ஆம் கட்ட போராட்டம் ஆரம்பிக்கும் என்று ராஜ்புத்தர்கள் எச்சரிக்கின்றனர். 2ஆம் கட்ட போராட்டம் எங்கெல்லாம் நடத்துவீங்க அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர்கள் கேட்டால், குஜராத்தில் 26 தொகுதி இருக்குது, 26 தொகுதியிலேயே நடத்துவோம், வட இந்தியாவில் முழுவதும் நாங்கள் போராட்டத்தில் குதிப்போம், அங்குள்ள ராஜபுத்திரர்களை இணைத்து போராட்டத்தில் ஈடுபடுவோம்னு சொல்கிறாங்க. குஜராத்தில் மே 7ஆம் தேதி வாக்குப்பதிவு என்பது குறிப்பிடத்தக்கது. வேறு எந்தெந்த மாநிலத்திலலாம் இதோட தாக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ராஜஸ்தானில் ராஜ்புத்திரர்கள் இருக்காங்க, அங்கே தாக்கம் இருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில், குறிப்பாக மேற்கு உத்தரப்பிரதேசத்தில் கணிசமாக ராஜ்புத்திரர்கள் இருக்காங்க, அங்கேயும் தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இவர்களுடைய அதிருப்திக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முதல்ல அவங்களுடைய கோரிக்கை என்னென்னா, சர்ச்சையாக பேசிய மத்திய அமைச்சர் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும், அவர் பதவியை விட்டு தூக்கி எறியப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க கோரிக்கை முன்வைக்கிறாங்க. இரண்டாவதாக, ராஜபுத்திரர்களை மதித்து சீட் ஒதுக்கீடு சீராக தற்பொழுது நடைபெறவில்லை, பாஜக சீராக சீட்டு கொடுக்கவில்லை, எங்களை கைவிட்டு விட்டது. இங்கே தான் ஜாதி பிரச்சனை வருகிறது. அதாவது மற்ற ஜாதிக்காரர்களுக்கு நீங்கள் சீட் ஒதுக்கி விட்டீர்கள், ஜாட் சமூகம் மற்ற சமூகத்தெல்லாம் தூக்கி பிடித்து விட்டீர்கள், அவங்களுக்கு சீட் ஒதுக்கி இருக்கீங்க, எங்களை நீங்கள் கைவிட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி ராஜபுத்திரர்கள் அவங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தி சீட் விநியோகம் சீராக இருக்க வேண்டும் என்கின்றனர். மூன்றாவது ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிரிவினருக்கு இடஒதுக்கீட்டின் கீழ் பலன்களை பெற வரம்பை தளர்த்த வேண்டும். நாங்கள்லாம் சின்ன சின்ன விவசாய நிலங்கள் வச்சுருக்கோம், ஒரு சில வரம்புகளை தளர்த்தினால் எங்களுக்கும் அதில் ரிசர்வேஷன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் முன்வைக்கிறார்கள். தேர்தலில் இதனுடைய தாக்கம் இருக்குமா என்று நீங்கள் அப்படி ஒரு கேள்வி எழுந்தால், வட இந்தியாவை பொறுத்தவரை பாஜக ஏற்கனவே பெரும்பாலான சீட்டுகளை கையில் வைத்திருக்கிறார்கள். நாடாளுமன்றத்தை பொறுத்தவரை 272 சீட் இருந்தால் நாட்டை ஆளலாம். பாஜக வசம் 303 இருக்கிறது. பாஜக கூட்டணி கட்சியெல்லாம் சேர்த்து பார்க்கும் பொழுது அவங்க ஒரு 50 கொடுக்குறாங்க, 353 இருக்கிறது. ஏற்கனவே ஜெயிச்ச 303 பாஜக திரும்ப ஜெயிக்கணும் அப்படின்னா நிச்சயமாக வட இந்தியாவில் பெரும்பாலான பகுதிகளில் பாஜக
ஏற்கனவே பெற்ற வெற்றியை தக்க வைக்க வேண்டும். அப்படி ஒரு பிரம்மாண்டமாக வெற்றி பெற்ற மாநிலம்தான் குஜராத். 26 சீட்டுக்கு 26 பாஜக ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் இப்போ அங்கே புது பிரச்சனை உருவாய்க்கிறது. ராஜஸ்தானில் 25 சீட் இருக்கு, பாஜக கூட்டணி 25 ஜெயிச்சிருக்காங்க. உத்தரப்பிரதேசத்தில் 80 சீட் இருக்கு, பாஜக கூட்டணி 64 ஜெயிச்சிருக்காங்க. இன்னும் அதற்கு முந்தைய தேர்தல், அதாவது இதெல்லாம் போன தேர்தல் 2019, 2014லையும் ஃபுல்லாக ஜெயிச்சிருக்காங்க. குஜராத்தில் 26க்கு 26, ராஜஸ்தானில் 25க்கு 25, உத்தரப்பிரதேசத்தில் 80க்கு 73 2014 தேர்தலில் ஜெயிச்சிருக்காங்க. அதனால் பாஜகவை பொறுத்தவரை வட இந்தியாவில் பலமான கட்சியாக இருக்கிறது. ஏற்கனவே பெற்ற வெற்றியை முழுமையாக பெற்றால்தான் அந்த 303 என்ற பாஜகவின் எண்ணிக்கை குறையாது. 270 கீழே போகக்கூடாது. அப்படின்னா வட இந்தியாவில் நிறைய இடங்களில் ஏற்கனவே பெற்ற வெற்றியை தக்க வைக்க வேண்டும். ஆனால் ராஜபுத்திரர்கள் திடீரென போராட்டத்தில் குதித்து நாங்கள் பாஜகவிற்கு எதிராக வாக்களிப்போம் என போராட்டத்தில் திரண்டு 2வது கட்ட போராட்டத்தையும் நாங்கள் முன்னெடுப்போம் என பேசியிருக்கிறது. வட இந்தியாவில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அவர்களுடைய கோபம் தனியுமா? பாஜக அவர்களுடைய கோபத்தை தணிக்குமா? அல்லது அவர்கள் பேசியவாறே தேர்தலில் பாஜகவுக்கு எதிராக வாக்களிப்பார்களா? அது எம்மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதையும் நாம் பார்க்க வேண்டி இருக்கும். Satyabhama Institute of Science and Technology, Chennai.